விழுப்புரம் சங்கரமட பீடாதிபதி ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முகாமிட்டு மீண்டும் காஞ்சிபுரம் மணிமண்டபத்தில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை துவக்கினார். காஞ்சிபுரம் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயம் சென்று காசி தீர்த்தம் சுவாமிக்கு சமர்ப்பித்து தரிசனம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தனுஷ்கோடியில் சிறப்பு பூஜை செய்தார். மேலும் திருவானைக்காவலில் வியாச பூஜை செய்தார். தொடர்ந்து ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தி விழா சுவாமிகள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இளையாத்தங்குடி அதிஷ்டானம் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் தரிசனம் மேற்கொண்டார். விழுப்புரம் சங்கரமடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முகாமிட்டு மீண்டும் காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் உள்ள மணிமண்டபத்திற்கு எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து நாளை 25ஆம் தேதி சாதுர்மாசி சங்கல்பம் செய்து சாதுர்மாசி விரதத்தினை துவக்குகிறார். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை இந்த பூஜை நடைபெற்று 18ஆம் தேதி விஸ்வரூப யாத்திரை மேற்கொள்ள உள்ளார். இதில் சங்கரமட ஸ்ரீகாரியம் செல்லா விஸ்வநாத சாஸ்திரி, மேலாளர் சுந்தரேச ஐயர், கேம்ப் மேலாளர் ஜானகிராமன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வந்திருந்த பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது.